சிறுவயதில் வேலைக்கு சென்று கஷ்டப்பட்ட பாபுவின் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக மாறியது என்று பார்ப்போம். வாருங்கள். வா நண்பா, நல்லா இருக்கியா? பள்ளிக்கூடத்துக்கு போனியா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பார்த்தியா? நமக்கு 9 வயசுதான் ஆகுது. நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருகிறாய். நான் தினமும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். காலையிலே எழுந்து கடையில் வேலை பார்ப்பேன். கையில் புண் வந்தாலும் உடம்பு வலிக்கிறது என்றாலும் ஓய்வு எடுக்க முடியாது. என்னுடைய நிலைய பார்த்தியா? நீ என்ன இந்த வெயில வேலை செய்கிற? நீ கூட பள்ளிக்கு போய் படித்துவிட்டு விளையாடி சந்தோஷமா இருக்கலாம் இல்ல? நானும் அப்படி இருக்க ஆசைப்படுறேன். ஆனா என்னோட அப்பா இந்த முதலாளி கிட்ட என்ன வேலைக்கு சேர்த்துட்டாரு. எனக்கு அம்மா இல்லை. 2 தங்கச்சியும் 1 தம்பியும் இருக்காங்க. அவர்களை நான் தான் படிக்க வைக்கிறேன். என்னோட வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சு. ஆனால் அவர்களாவது படிச்சு நல்ல வேலையை செய்யணும். அதுக்காக தான் இப்படி கஷ்டத்தை தாங்கி வாழ்றேன். உனக்கு படிக்க ஆசையா? ஆமாம், நானும் புத்தகம் படிக்கணும். ஆசிரியரிடம் புத்திசாலியா இருக்கணும். நீங்க எல்லாம் போறது மாதிரி நானும் கற்றுக்கொள்ளணும். ஆனா இப்போ இந்த வேலை விட்டு போக முடியல. என்னுடைய நிலைமை இதுவே. யாரும் என்ன காப்பாத்த முடியல. என்னோட வாழ்க்கையை நினைச்சு தினமும் இரவு அழுதுட்டு தூங்கிடுவேன். முடியும். 10, 9, 8 என்ற குழந்தைகளுக்கான உதவி எண்ணுக்கு தகவல் சொன்னா நிச்சயமா அவங்க வந்து உனக்கு உதவி செய்வாங்க. என்னை நம்பு. ஆனா என்னோட முதலாளி விட மாட்டாரே. என்னோட அப்பாவும் சம்மதிக்க மாட்டாரு. உன்னோட அப்பா வேலைக்கு சேர்த்ததும் குற்றம். உன்னோட முதலாளி உன்னை வேலைக்கு சேர்த்து கொண்டதும் குற்றம். இதுக்கு இருவருக்கும் தண்டனை கிடைக்கும். இந்த வயசுல நம்ம புத்தகம் தான் சுமக்கணும். புரியுதா? சரி நண்பா, அவங்க வந்து என்னை பள்ளிக்கூடத்துல சேர்ப்பார்களா? நேற்று கூட வேலை பார்க்க முடியாம மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். இதுக்கு மேல இங்க என்னால வேலை செய்ய முடியாது. உடனே அந்த எண்ணிற்கு தகவல் சொல்லலாமா? நானும் நல்லா படிச்சு ஆசிரியர் ஆகணும். அதுதான் என்னோட லட்சியம். இந்த சிறுவனின் தகவல் 10-9-8க்கு கிடைத்து அவர்கள் வந்து சிறுவனை மீட்டு அவரின் அப்பாவை ஏச்சரித்து ஆலோசனை வழங்கி அந்த குடும்பத்திற்கு உதவி செய்து சிறுவனை பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தனர். சிறுவன் தினமும் நண்பனுடன் பள்ளிக்கு மகிழ்ச்சியாக செல்கிறான்.